ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே சண்டை தொடங்கினதும் பலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் ஓரிரு நாட்கள்ல ரஷ்ய படை உக்ரைனுடைய தலைநகரமான கியாவை கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உக்ரைன்ல நடக்கிற விஷயத்தை பார்த்தா அப்படியே தலைகீழா இருக்கு. ரஷ்ய படை உக்ரைனுக்குள் நுழைந்து 4 நாட்கள் முடிந்து விட்டது. ஆனாலும் ரஷ்ய படையால் உக்ரைன் தலைநகரத்தை கைப்பற்ற முடியவில்லை. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து, நேட்டோ படை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன்ல களமிறங்க ஒரு முக்கியமான வேலையை பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தியும், பெலருஸ் நாடு தன்னோட அணு ஆயுத கொள்கையில மாற்றத்தை கொண்டு வர ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க. எதற்காக பெலருஸ் நாடு திடீர்னு தன்னோட அணு ஆயுத கொள்கையில மாற்றத்தை கொண்டு வர்றாங்க? உக்ரைன் மற்றும் உக்ரைனை சுத்தி உள்ள நாடுகள்ல நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு அணு ஆயுத போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ரஷ்யா உக்ரைன்ல உள்ள ராணுவ தளங்கள் மீது ராக்கெட்ஸ், குரூசர் மிசைல் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு கடுமையான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா தங்களோட தரைப்படையை நேரடியா உக்ரைனுடைய முக்கியமான நகரங்களுக்குள் அனுமதிக்காமல் நகரங்களுக்கு வெளியில் இருந்து ரஷ்யா இந்த தாக்குதல்களை நிகழ்த்துறாங்க. யுத்தம் தொடங்கி 4 நாட்கள் முடிந்த பிறகும் ரஷ்யா உக்ரைனுடைய முக்கியமான நகரங்களுக்குள் நுழைய யோசிக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ராணுவ பரிபாஷையில FIBUA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபைட்டிங் இன் பில்டப் ஏரியாஸ் மற்றும் MOAT மிலிட்டரி ஆபரேஷன் இன் அர்பன் டெரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மிலிட்டரி டேர்ம்ஸும் எதை குறிக்குது அப்படின்னா, நகரங்கள் மற்றும் அர்பன் ஏரியால நடக்கக்கூடிய மிலிட்டரி ஆபரேஷன்ஸை குறிக்கக்கூடியது. இந்த 2 ஆபரேஷன்ஸுமே மிகவும் கிரிட்டிக்கலான ஆபரேஷன். இந்த 2 ஆபரேஷன்களை செய்ய ரஷ்ய படை உக்ரைன் தலைநகரத்துக்குள் நுழைறாங்க அப்படின்னா, சாதாரண ஒரு ராணுவ வீரன் இல்லனா பொதுமக்களால் கூட ரஷ்ய படையை தடுத்து நிறுத்த முடியும். அதாவது எதிரிகளோட நகரத்துக்குள் ரஷ்ய படை நுழைய வேண்டும். அந்த பகுதியை பத்தி ரஷ்ய படைக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனா உக்ரைனுக்கு தன்னோட நகரத்தை பத்தி அனைத்து விஷயங்களும் விரல் நுனியில இருக்கும். அதனால ரஷ்ய படை உள்ளே நுழையும் பொழுது சாதாரண ஆயுதங்களை வைத்தே ரஷ்ய படைக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். இப்போதைக்கு ரஷ்யா செஞ்சிருக்கக்கூடிய ஆபரேஷன்கள்ல பொதுமக்கள் உயிரிழப்பு மிகவும் குறைவா இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைனுடைய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா FIBUE மற்றும் MOAT ஆபரேஷன்களை செய்ய உக்ரைன் தலைநகரத்துக்குள் ரஷ்ய படை சென்றது அப்படின்னா அதிகமான உயிரிழப்பு 2 பக்கங்களையும் நடக்கும். பொதுமக்களும் அதிகமான எண்ணிக்கையில உயிரிழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பொதுமக்கள் அதிகமா உயிரிழந்தாங்க அப்படின்னா ரஷ்யா மீது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும். இதனால ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா ரஷ்யா 1971ல பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல இந்தியா பயன்படுத்திய ஒரு யுக்தியை கையாள்றாங்க. அதாவது பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல இந்தியா டாக்கா நகரத்தை பல நாட்களா சுற்றி வளைச்சிருந்தாங்க. இதனால ஈஸ்ட் பாகிஸ்தானோட ராணுவ ஜெனரலான AAK நியாசி மனதளவிலும் சைக்கலாஜிக்கலாகவும் பாதிக்கப்பட்டாங்க. இந்திய படையை வெல்லவே முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அவர் வந்தாரு. அதனாலதான் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை இந்தியாவிடம் ஒப்படைத்து சரணடைந்தாங்க. இப்போ ரஷ்யாவும் இதே ஸ்ட்ராட்டஜியை தான் ரஷ்யாவும் இப்போ ஃபாலோ பண்றாங்க. யுத்தம் தொடங்கிய முதல் நாள்ல ரஷ்யா உக்ரைன் வீரர்கள் தங்களோட ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தினாங்க. ரஷ்ய படை உக்ரைன் நகரங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து வழிகளையும் பிளாக் செஞ்சிட்டாங்க. இதன் மூலமா நகரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மற்றும் உக்ரைன் தலைவர்கள் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாவாங்க. நாட்கள் செல்ல செல்ல வேறு வழியின்றி ரஷ்யாவிடம் சரணடைவாங்க. உக்ரைன் விஷயத்துல ரஷ்யாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, உக்ரைனை கைப்பற்றுவது கிடையாது.
இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீக்கிட்டு ரஷ்யாவிற்கு ஆதரவான ஒரு ஆட்சியை நிறுவுவதே அவங்களோட நோக்கமா இருக்கு. அதனால இந்த யுத்தம் நீண்ட நாட்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேட்டோ ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்க. வரலாற்றிலே முதல் முறையா நேட்டோவோட ரெஸ்பான்ஸ் போர்ஸ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. நேட்டோவோட ரெஸ்பான்ஸ் போர்ஸ ஆக்டிவேட் பண்ணது குறித்து அமெரிக்க பிரசிடென்ட் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேட்டோவுடைய ரெஸ்பான்ஸ் போர்ஸ் உக்ரைனுக்கு அனுப்பப்படவில்லை, அதற்கு பதிலா ஈஸ்டர்ன் யூரோப் பகுதியில நிலைநிறுத்தப்பட உள்ளது. ஈஸ்டர்ன் யூரோப் பகுதி அப்படின்னா போலந்து, ரோமேனியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, பல்கேரியா, லுத்துவேனியா போன்ற பல நாடுகளை உள்ளடக்கியது. இந்த நாடுகள் அனைத்துமே சோவியத் யூனியன்ல இருந்து பிரிந்த நாடுகள். இந்த நாடுகள்ல நேட்டோவுடைய ரெஸ்பான்ஸ் போர்ஸ நிலைநிறுத்துவதன் மூலம் ரஷ்யாவிற்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ரஷ்யா இந்த ஈஸ்டர்ன் யூரோப் நாடுகளை நேட்டோல இருந்து விலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நாடுகள்ல நேட்டோ படைகளை கொண்டு நிலைநிறுத்துவது இந்த யுத்தத்தை மேலும் பெரிதுபடுத்துவது போன்றுதான் இருக்கு. இந்த ஈஸ்டர்ன் யூரோப் நாடுகள்ல போலந்து, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ரோமேனியா போன்ற நாடுகள் உக்ரைனுடன் நேரடியா தங்களோட எல்லையை பகிர்ந்து கொள்றாங்க. இந்த நாடுகள்ல நேட்டோ படைகளை நிலைநிறுத்துவதன் மூலம் மறைமுகமா உக்ரைனுக்கு நேட்டோ உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா இந்த யுத்தம் இன்னும் பெரிதாகவே வாய்ப்பு இருக்கு. நேட்டோ ரெஸ்பான்ஸ் போர்ஸ் அப்படிங்கிறது 30க்கும் மேற்பட்ட நேட்டோ நாடுகள்ல உள்ள வீரர்களை உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட 40,000 வீரர்கள் இந்த நேட்டோ ரெஸ்பான்ஸ் போர்ஸ்ல இருக்காங்க. இந்த நேட்டோ கூட்டமைப்பு நாடுகளிடம் 6,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. தரை தாக்குதல்களுக்கு நேட்டோ படை 15,000க்கும் மேற்பட்ட டேங்குகள் வச்சிருக்காங்க. நேட்டோ படையில் 9,000க்கும் மேற்பட்ட ஆர்ட்டிலரிகள் வச்சிருக்காங்க. நேட்டோவோட விமானப்படையில 3,500 ஃபைட்டர் ஜெட்கள், 150 பாம்பர் விமானங்கள், 1,300 அட்டாக் ஹெலிகாப்டர்கள், கிட்டத்தட்ட 21,000 விமானங்களுக்கும் மேலா நேட்டோவிடம் இருக்கு. நேட்டோ நாடுகளுடைய கடற்படையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 29 ஏர்கிராப்ட் கேரியர்ஸ், 110 டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள், 150 ஃப்ரிகேட்ஸ் ரக கப்பல்கள், 160க்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவை நேட்டோ கடற்படையில் இருக்கு. இதன் மூலமா நேட்டோ படையோட வலிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நேட்டோ மற்றும் ரஷ்யா ஒரு நேரடி யுத்தத்துல களமிறங்கினாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்படும். அடுத்து உக்ரைன் விஷயத்துல ரஷ்யாவிற்கு ஆதரவா செயல்படக்கூடிய பெலாருஸ் நாடு தன்னோட படையை உக்ரைனுக்கு அனுப்பி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த பிரச்சனை உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான பிரச்சனை அப்படின்னு பார்க்கப்படுது. மூணாவதா ஒரு நாடு களமிறங்குச்சு அப்படின்னா உக்ரைனுக்கு ஆதரவா பல நாடுகள் யுத்தத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. பெலாருஸ் நாடு ரஷ்யாவிற்கு ஆதரவா இருக்கிறதுனால மற்ற ஐரோப்பிய நாடுகள்னால தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தங்களோட அணு ஆயுத கொள்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஓட்டெடுப்பை நடத்தியிருக்காங்க. இந்த ஓட்டெடுப்புல மக்கள் அணு ஆயுத கொள்கையில மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வாக்களித்தாங்க அப்படின்னா பெலாருஸ் ரஷ்யாவிடம் இருந்து அணு ஆயுதங்களை வாங்க இருக்காங்க. அப்படி ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி அணு ஆயுதங்களை தங்கள் நாட்டில் நிலைநிறுத்தினாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது போன்று இருக்கு. இதன் மூலமா இந்த சண்டை மற்ற நாடுகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. அதே போன்று இந்த போர் ஒரு அணு ஆயுத போரா மாறுவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.